Infinix Smart 8 HD ஒரு 4G ஸ்மார்ட்ஃபோன் இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. பட்ஜெட் ஸ்மார்ட்ஃபோன் தான் இருந்தாலுமே சில இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் இதுல கொடுத்திருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லும்போது ஐபோன்ல இருக்கக்கூடிய டைனமிக் ஐலாண்ட் மாதிரி இந்த ஸ்மார்ட்ஃபோன் உடைய நாட்ச்லயும் மேஜிக் ரிங் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல 4G ஸ்மார்ட்ஃபோனா இருந்தாலும் அசத்தலான டிசைனோட கொடுத்திருக்காங்க. சோ இன்னைக்கு இந்த ஸ்மார்ட்ஃபோன் உடைய குவிக் அன்பாக்சிங் அதோட ஸ்மார்ட்ஃபோன் எப்படி இருக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை. இது வரைக்கும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணலனா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. Infinix Smart 8 HD பட்ஜெட் ஸ்மார்ட்ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது இதோட விலை 7000 கீழே இந்தியால லான்ச் ஆகலாம். 6499 இந்த பிரைஸ்ல வரலாம். இங்க ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்ஸ் மேலே உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. இது 3GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட்டோட வருது. இருந்தாலும் மெமரி ஃபியூஷன் அதாவது RAM எக்ஸ்பான்ஷன் இருக்கிறதுனால இது அடிஷனல் 3GB நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ 6GB RAM வரைக்கும் இருக்கு. அதோட சைட்ல மேட் இன் இந்தியா கூடவே வாரண்டி ஒன்லி இன் இந்தியா அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேக் சைடுல சில ஃபீச்சர்ஸ் இருக்கு, படிச்சு பார்த்துக்கலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணோடனே ஒரு பிரீமியம் டிசைன்ல ஸ்மார்ட் போன் இருக்கு. இது கூடவே சிம் எஜெக்டர் டூல், யூசர் மேனுவல், அதோட டிரான்ஸ்பரண்ட் டிபியூ கேஸ் கொடுத்திருக்காங்க. பட்ஜெட் ஸ்மார்ட் போனா இருந்தாலும் இது கூடவே டைப் சி கேபிள், அதோட 10 வாட் சார்ஜர். இதுதான் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட். ஸோ பட்ஜெட் ஸ்மார்ட் போனா இருந்தாலுமே தேவையான எல்லா திங்ஸுமே உங்களுக்கு பாக்ஸ்ல இருக்கு. ஸ்மார்ட் போன் நீங்களே பார்க்கலாம், பட்ஜெட் ஸ்மார்ட் போன் கண்டிப்பா சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ஸ்டைலிஷா இருக்கு. கலருமே நல்லா இருக்கு. இது கிரீன் கலர், இன்னும் 3 கலர்ஸ் இருக்கு. ஷைனி கோல்ட், டிம்பர் பிளாக், கேலக்ஸி ஒயிட்னு எல்லா கலர்ஸுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இங்க பேக் பேனல் வந்து மேட் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. அதனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மச்சஸ் எதுவுமே கேட்ச் பண்ணாது. அதோட வந்து ஒரு லைனா டெக்ஸ்சர் மாதிரி இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அதோட கேமரா மாடியூலும் பாத்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் மாதிரி நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதோட ஃப்ரண்ட் பேனல் பஞ்ச் ஹோல் நாட்சோட வருது. கூடவே கிளாஸ் ப்ரொடெக்ஷன் அதாவது நெக் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நிப்பான் எலக்ட்ரிக் கிளாஸ், அதனால ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட்டும் கூட. அதோட வெயிட்டும் வெறும் 184 கிராம் தான். அதனால கையில வச்சு யூஸ் பண்றதுக்கும் கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் சைடுல வால்யூம் அப் அண்ட் டவுன் கொடுத்திருக்காங்க. பவர் பட்டனும் இருக்கு. இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ஒர்க் ஆகுது. நிறைய வாட்டி டெஸ்டும் பண்ணி பார்த்தேன், குவிக்காவே அன்லாக் ஆகுது. கீழே 3.5mm ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்திருக்காங்க. அதோட சைடுல சிம் ஸ்லாட் இருக்கு. இந்த சிம் ஸ்லாட் வந்து உங்களுக்கு டெடிகேட்டட் சிம் ஸ்லாட். அதனால தாராளமா நீங்க 2 சிம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் SD கார்டு போட்டு ஸ்டோரேஜும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இங்க ஸ்டோரேஜ் எக்ஸ்பேன்ஷனும் நல்லாவே கொடுத்திருக்காங்க. 2TB வரைக்கும் நீங்க ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும் இதுல. அதே டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் 6.6 inches HD+ IPS LCD பேனலோட வருது. இங்க ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz கொடுத்திருக்காங்க. இங்க பீக் பிரைட்னஸும் 500 nits அப்படிங்கிறதுனால வந்து அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போதும் ஓரளவுக்கு தெளிவா தான் இருக்கு ஸ்மார்ட் போன். இது கூடவே வைட் ஒன் L3 சப்போர்ட்டும் இருக்கு. இங்க டிஸ்ப்ளே குவாலிட்டி நீங்களே பார்க்கலாம். HD+ பேனலா இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு வந்து கலர்ஸ் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. கலர் கேலிப்ரேஷன் நல்லாவே பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வியூவிங் ஆங்கிளுமே நல்லா இருக்கு. இங்க மூவிஸ் பார்க்குறீங்க அப்படிங்கனாலுமே HD+ பேனலாக இருந்தாலுமே இந்த டிஸ்பிளே குவாலிட்டி உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க இந்த விலைக்கு. அது மட்டும் இல்லை, இந்த டிஸ்பிளேவை இன்னும் பெட்டராகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் மேஜிக் ரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் பட்ஜெட் செக்மெண்ட்டில். ஏன்னா இந்த மேஜிக் ரிங் வந்து எப்படி ஐஃபோனில் வந்து டைனமிக் ஐலாண்ட் இருக்கோ அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பஞ்ச் ஹோல் நாட்சில் வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் எக்ஸ்பேண்ட் ஆகும். எப்போல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் அப்போ, அதாவது நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது சார்ஜிங் அனிமேஷன் வந்து உங்களுக்கு மேலே எவ்வளோ % பேட்டரி இருக்குன்னு காட்டும். ஃபேஸ் அன்லாக் பண்ணும்போது பஞ்ச் ஹோல் நாட்ச் வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். அதோட பேக்ரவுண்டில் ஏதாவது நீங்கள் கால் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு பஞ்ச் ஹோல் நாட்ச்ல வந்து உங்களுக்கு கால் ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத காட்டும். சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே அங்கே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லோ பேட்டரி அப்படின்னாலுமே ரிமைண்டர் வரும். மேஜிக் ரிங் ஆப்ஷனும் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. அதே கேமரா பொறுத்த வரைக்கும் ரியர் சைடில் டூவல் சென்சார் 13 மெகா பிக்சலுக்கு மெயின் சென்சாரும் அதோட 0.08க்கு வந்து அடிஷனல் சென்சார் கொடுத்திருக்காங்க. இது கூடவே வந்து LED லைட், அதுவும் வந்து ஒரு ரிங் லைட் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதே ஃப்ரண்ட் கேமரா பஞ்ச் ஹோல் நாட்ச்ல உங்களுக்கு 8 மெகா பிக்சல்ல இருக்கு. இதுல கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே நிறைய பேருக்கு பிடிக்கிற மாதிரி வந்து AI கேமரா, பியூட்டி, போர்ட்ரேட், இது கூடவே ஷார்ட் வீடியோ, நார்மல் வீடியோ, சூப்பர் நைட் மோடுன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பிக்சர்ஸும் கிளிக் பண்ணி பார்த்தா நல்ல லைட் கண்டிஷன்ஸ்ல நீங்க கிளிக் பண்ணும்போது வந்து உங்களுக்கு இந்த வேலைக்கு டீடைல்ஸ் ரொம்பவே நல்லா கேப்சர் பண்ணுது. கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இன்ஃபினிக்ஸ் கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு நேரில் பார்க்குறத விட கொஞ்சம் சேச்சுரேட் பண்ணி தான் காட்டுது. உங்களுக்கு பூவோட கலராக இருக்கட்டும், இல்லை இலையோட கலர் க்ரீன் கொஞ்சம் வந்து என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டுது. ஸ்கையோட ப்ளூ கலர் கூட கொஞ்சம் வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. ஆனால் பார்க்கறதுக்கு இது நல்லாவே இருக்குது. அதே போர்ட்ரேட் ஷாட் பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் பிளர் ஓரளவுக்கு பண்ண முடியுது. அதே நைட் ஷாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்து பார்த்தேன், இருந்தாலுமே வந்து சில பிக்சர்ஸில் உங்களுக்கு நாய்ஸோட தான் இது கேப்சர் பண்ணுது. அதே செல்ஃபி பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்டை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டுது. நார்மலாக இருக்கிறத விட
கொஞ்சம் வந்து பிரைட்டாக காட்டின மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வந்து என்ஹான்ஸ் பண்ணி பிரைட்டாக இருக்கிறது பிடிக்கும்னா இந்த செல்ஃபி பிடிக்கும். அதே வீடியோ பொறுத்த வரைக்கும் ரியர் சைடில் 1080 30 fps வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. இதில் வந்து வீடியோ கிளாரிட்டி நல்லா இருக்கு, லைட் கண்டிஷன் நல்லா இருக்கும் போது வந்து கலர்ஸும் நல்லா இருக்கு, ஸ்டெபிலைசேஷன் ஓரளவுக்கு இதால் மெயின்டைன் பண்ண முடியுது. அதே பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன். அதனால யூனிசாக் உடைய அதாவது T606 இந்த சிப்ல கொடுத்துருக்காங்க. இது 12 நானோமீட்டர்ல ப்ராசஸ் பண்ண சிப். இதோட கிளாக் ஸ்பீட் வந்து 1.6 GHz, GPU Mali G57. இது கூடவே வந்து LPDDR4 XRAM UFS 2.2 ஓட வந்து உங்களுக்கு மெமரி ஃபியூஷன் அதாவது அடிஷ்னல் RAM 3GB RAM மேனேஜ்மெண்ட்டும் வந்து இதில் கொடுத்துருக்கிறதுனால வந்து அதனால பெர்ஃபார்மன்ஸ்க்கு நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து இதால் ஹேண்டில் பண்ண முடியும். இங்கே அந்த ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து 2 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கு. நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க, பேக்ரவுண்டில் சில ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாலுமே வந்து ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாமே ஸ்மூத்தாக தான் இருக்குது. அதே கேமிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த சிப்பில் வந்து ஹை கிராஃபிக் கேம்ஸ் எல்லாம் இதால் கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண முடியாது. நார்மலாக அப்பப்போ கொஞ்சம் லைட் கேம்ஸ் நான் விளையாடுவேன் அப்படிங்கும்போது நீங்கள் அதுவும் விளையாடிக்கலாம் இதில். அதே சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 13 Go எடிஷனோட கொடுத்துருக்காங்க. கூடவே யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து XOS 13ஓட வருது. இந்த வாட்டி யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா பொதுவாக வந்து இன்ஃபினிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ப்ளோட்வேஸ் இருக்கும். பட் இது பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே உங்கள் செக்யூரிட்டி நல்லா மெயின்டைன் பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுவுமே வரல. இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள், அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படி வரல. பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலுமே ப்ளோட்வேர் இல்லாமல் கொடுத்தது ஒரு நல்ல விஷயம். கால் குவாலிட்டியும் செக் பண்ணி பார்த்தேன். ஜியோவில் கால் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அதே பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh வருது. 10 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இங்கே பேட்டரி ஆப்டிமைசேஷன் பொறுத்த வரைக்கும் பவர் மேரத்தான் அது கீழே தான் இருக்கு. உங்களுக்கு பவர் பூஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. பேட்டரியை நல்லா யூஸ் பண்ற மாதிரி வந்து நிறைய செட்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் FM இருக்கு, 3.5mm ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. அதோட ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மோனோ ஸ்பீக்கர் அதாவது சிங்கிள் ஸ்பீக்கரோட வருது. இருந்தாலுமே ஆடியோ குவாலிட்டி நீங்களே கேட்டு பார்க்கலாம், ரொம்பவே லவுடாக கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து ஓகே அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். ஸோ Infinix Smart 8 HD ஏற்கனவே இருந்த 7 சீரீஸை விட ஒரு அப்கிரேட் அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். எஸ்பெஷலி வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷ் ப்ரீமியம் டிசைனோட கொடுத்துருக்காங்க. நிறைய கலர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதோட வந்து உங்களுக்கு மேஜிக் ரிங் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னொரு புது ஃபீச்சரும் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இது கூடவே வந்து நல்ல பேட்டரி கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவும் நல்லாயிருக்கு. கேமரா ஆப்டிமைசேஷனும் AI இருக்கிறதுனால இந்த வேலைக்கு உங்களால் நல்லாவே பிக்சர்ஸ் கிளிக் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.